الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الأرض ولكن الله ذو فضل على العالمين صدق الله العظيم. قال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் அருளும் அன்னதரமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வேலையே பயிரை மேய்ந்தால் நாம் என்ன செய்வது. அன்பிற்குரியவர்களே, ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய ஆசிரியரே தன்னிடம் கல்வி கற்கும் மாணவியரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டால், வங்கியின் மேலாளரே தன்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தால், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே தவறு செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டால், பொதுமக்களின் உயிர்களை உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே அவர்களை ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்தால், அநியாயத்தை அக்கிரமத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய நீதிபதிகளே நீதத்தை நிலைநாட்டாமல் அநியாயத்திற்கு துணை போனால், அப்ப என்ன சொல்லுவாங்க? வேலையே பயிரை மேய்ந்தால் என்ன செய்வது என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமீப காலமாக நாம் வாழும் இந்திய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கிபி 1526 1530 காலகட்டத்திலே முகலாயர்களால் இந்திய தேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்ற நகரத்தில் கட்டப்பட்ட பழமையான புராதனமான பிரமாண்டமான ஷாமி ஜும்ஆ மஸ்ஜித், சரியாக சொல்வதாக இருந்தால் அது கட்டப்பட்டு 494 வருஷங்கள் ஆயிடுச்சு. 1530 கணக்கு வச்சுன்னு சொன்னால் இன்றைய தேதி பிரகாரம் 494 ஆண்டு. இன்னும் ஒரு 6 வருஷம் போச்சுன்னு சொன்னால் 500 வருஷம் ஆயிடும். 5 நூற்றாண்டுகள் பழமையான ஒரு மஸ்ஜித், முகலாயர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜித். இந்த பள்ளிவாசல் இந்துக்களால் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படக்கூடிய கல்கியினுடைய கோயிலை இடித்துத்தான் இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே
உடனடியாக அகழ்வாராய்ச்சி செய்து இதனுடைய உண்மைத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்தி இந்துக்களிடத்தில் இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த மாதம்தான் நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கீழ்நீதிமன்றத்திலே சில இந்துத்துவ அமைப்புகளால் வழக்கு தொடரப்படுகிறது. நவம்பர் 19ஆம் தேதி வழக்கு தொடுக்கப்படுகிறது. அதே தினத்தில் அந்த நீதிபதி வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார். அதே தினத்திலேயே தீர்ப்பு சொல்லுகிறார். உடனே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார், உடனே தீர்ப்பு. ஆம், இது ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இடம்தான். அதற்கென்று ஒரு பணிக்குழுவை, ஆய்வுக்குழுவை ஏற்பாடு செய்து நீங்கள் உடனடியாக சென்று அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுங்கள் என்று உத்தரவிடப்படுகிறது. அந்த குழுவும் அன்றைய தினத்திலேயே, நவம்பர் 19ஆம் தினத்திலேயே உடனடியாக ஜாமியா மஸ்ஜிதுக்கு வருகை தந்து முதல் கட்ட ஆய்வை முடிக்கிறார்கள். அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்களுக்கு திடீர்னு ஒரு கூட்டம் வர்றாங்க, சர்வே எடுக்கிறாங்க, ஆய்வு செய்யறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா எல்லாம் ஒரே நாள் நடக்குது. வழக்கு தொடுத்ததும் 19ஆம் தேதி, விசாரணை எடுத்துக் கொண்டதும் 19ஆம் தேதி, தீர்ப்பு சொன்னதும் 19ஆம் தேதி, ஆய்வுக்கு நியமிக்கப்பட்ட பணிக்குழு தன்னுடைய ஆய்வை தொடங்கியதும் 19ஆம் தேதி. உடனே இந்திய வரலாற்றிலேயே எவ்வளவு விரைவாக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இவ்வளவு அளவாக தீர்ப்பு வேகமாக சொல்லி உடனே பணியை துவங்கியது அநேகமாக இந்த ஜாமியா மஸ்ஜித் விஷயமாக தரும். இரண்டாம் கட்ட ஆய்வை 24ஆம் தேதி துவங்க வருகிறார். அன்பானவர்களே, இங்கே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அனைத்து முஸ்லிம்களும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, சக சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி. மத்திய அரசின் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 என்று ஒரு சட்டம் இருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991. இந்த சட்டம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே சர்ச்சைக்குரிய பாபர் மஸ்ஜித், ராம ஜன்ம பூமி தவிர்த்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் பெற்றதல்லவா, சுதந்திரத்திற்கு பின்னால், சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் யார் யாருடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கிறதோ அது அப்படியே தொடர வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொல்லுகிறது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு இடம் பள்ளிவாசலாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் அது பள்ளிவாசலாகவே அது தொடர வேண்டும். கோயிலாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் கோயிலாகவே தொடர வேண்டும். சர்ச்சாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் அது சர்ச்சாகவே தொடர வேண்டும். இது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இல்லை, வேடிக்கை என்னன்னு சொன்னா, இந்த தீர்ப்பு பாபர் மசீதுக்கு மட்டும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் நாமளும் அதனுடைய பாபர் மசீத் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னு சொன்னா, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 பிரகாரம் 1947ஆம் வருஷத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எதுவெல்லாம் மசீதாக இருந்ததோ அதுவெல்லாம் மசீதாக தொடர வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க இல்லையா? அப்ப இந்த உத்தரப்பிரதேசத்துல சம்பல் பகுதியில ஜாமியா மசீதை பற்றி வழக்கு தொடுத்த உடனே அதை கீழ் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லணும்? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. அதனால இந்த சம்பல் பகுதி ஷாஹி ஜாமியா மஸ்ஜிதை
விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்ன அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். அல்லது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, எனவே அகழ்வாராய்ச்சி பணி செய்ய முடியாது என்று தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதான் நியாயம். இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு உடனடியாக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு ஒரு பணிக்குழுவை நீதிபதி ஏற்பாடு செய்து அனுப்புகிறார் என்று சொன்னால் வேலையை பயிரை வைக்கிறது. யார் நீதியை நிலைநாட்ட வேண்டுமோ, அநியாயத்திற்கு துணை போகக்கூடாதோ அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி என்ன செய்கிறார்? அநியாயத்துக்கு துணை போகிறார், நீதியை காலில் போட்டு மிதிக்கிறார். அப்படித்தான் அதனுடைய அர்த்தம். அன்பானவர்களே, இங்கே நாம் பல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் கட்ட ஆய்வு நடந்த பொழுது முஸ்லிம்கள் எந்த விதமான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. நவம்பர் 19 வந்தார்கள், ஆய்வு செய்தார்கள், சென்றார்கள், முடிந்துவிட்டது. இரண்டாம் கட்ட ஆய்வுக்கு நவம்பர் 24 அந்த குழு வருகிறது. 24 வருகிற பொழுது அந்த குழுவோடு காவல்துறை அதிகாரியும் வருகிறார்கள். பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரியும் வருகிறார்கள். அத்துடனே இந்துத்துவ சில குழுக்களும் அவர்களோடு வருகிறார்கள். பிரச்சனையின் முக்கிய புள்ளி இங்கேதான். உங்களுக்கு என்ன வேலை? இந்துத்துவ அமைப்புக்கு அங்கே என்ன வேலை? நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, ஆய்வுக்குழு ஆய்வு செய்ய வருகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக காவல்துறை வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மூன்றாவது ஒரு குழு இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த ஆய்வுக்குழுவோடு சம்பந்தப்பட்ட மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய தேவை என்ன? ஆனால் ஒரு கூட்டம் வந்து வருகிறார்கள். இந்த கூட்டம் வந்து கோஷமிடுகிறார்கள். இந்த கோஷம் எழுப்பியதற்கு பிறகுதான் முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே ஒன்று சேர்கிறார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கப் போகிறது, நம்முடைய பாரம்பரியமான மஸ்ஜித் நம்முடைய கைவிட்டு போய்விடுமோ இந்த அச்சத்தின் காரணமாக. ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது. பாரம்பரியமான பாபர் மஸ்ஜிதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் இழந்திருக்கிறது. இன்னொரு பாரம்பரியமான மஸ்ஜிதின் மீது கை வைப்பதற்கு அவர்கள் வருகிறார்கள். இந்த மஸ்ஜிதை நாம் பாதுகாக்க வேண்டும், இதை விட்டுவிடக் கூடாது என்ற ஆதங்கத்தோடும் அக்கறையோடும் முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். எங்களுடைய மஸ்ஜிதை பாதுகாப்பதற்கு கடமை இல்லையா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இடம் மஸ்ஜித் என்று சொன்னார்கள். எந்த இடம் இறைவனுக்கு மிக பிடித்தமான இடமாக இருக்கிறதோ அந்த இடத்தை அபகரிக்க ஒரு குழு வருகிறது என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு ஒரு முஸ்லீம், உண்மையான முஸ்லீம் எப்படி சும்மா இருப்பார்? அங்கே வருகிறார்கள், ஒன்று கூடுகிறார்கள். அந்த இந்துத்துவ குழுக்கள் கோஷமிடுகிற பொழுது நம்முடைய இஸ்லாம் இளைஞர்களும் இவர்களும் கோஷமிடுகிறார்கள். இருவருக்கு மத்தியில் வாயில் தகராறு ஏற்படுகிறது. பிறகு கைகலப்பு ஏற்படுகிறது. பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை ஒன்று கூடி இருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தவர்களை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி தடியடி பிரயோகம் செய்கிறார்கள், அடித்து விரட்டுகிறார்கள். வந்திருக்கக்கூடிய ஆய்வுக்குழு ஆய்வு செய்வதற்கு அனுமதியுங்கள், இடத்தை விட்டு காலி செய்யுங்கள், தடியடி நடத்துகிறார்கள். இதற்கு மத்தியில் எங்கிருந்தோ கற்கள் வந்து விடுகிறது. வந்த முஸ்லிம்கள், ஒன்று கூடியிருக்க முஸ்லிம்கள் கற்களை எல்லாம் எடுத்து வரவில்லை. ஆனால் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டத்தோடு வந்த ஒரு வகுப்புவாத குழு திட்டமிட்டு கற்களை கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்தின் மீது எறிகிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக காவல்துறை நிற்கிறது. அவர்கள் அடிக்கப்படவில்லை, விரட்டப்படவில்லை. அடிக்கப்படுவது விரட்டப்படுவது யார்? மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள். தங்கள் மீது விடக்கூடிய கற்களை வாங்கிக் கொண்டு நிற்பதற்கு இஸ்லாமிய சமுதாயம் தான் போலையா? வந்த கற்களை எடுத்து திரும்ப அடிக்கிறார்கள்.
பொதுவாகவே நம் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. வம்பு சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையை விட மாட்டான். யாரையும் சென்றவர்கள் தாக்க மாட்டார்கள். ஆனால் தங்களை தாக்கினால் அதை தாங்கிக் கொண்டு கோடையாக ஓட மாட்டார்கள், திரும்ப அடித்து துரத்துவார்கள். இது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நடைமுறை. இவர்களும் திரும்ப தாங்குகிறார்கள். அன்பானவர்களே, உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களிலே 5 நபர்கள் சுடப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எண்ணி பாருங்கள். மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும், மஸ்ஜிதை இழந்துவிடக் கூடாது என்ற அக்கறையோடு ஆர்வத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்கிறார்கள். யோகி அரசாங்கம், உத்தரப்பிரதேச யோகி அரசாங்கம் என்ன காரணம் சொன்னா தெரியுமா? அங்கிருந்த முஸ்லிம் மக்கள் காவல்துறையின் மீது கல்லெறிந்தார்கள். காவல்துறை தங்களை பாதுகாப்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அன்பானவர்களே, உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது. அந்த போராடக்கூடிய பொதுமக்களை காவல்துறை எப்படி அணுகுகிறது, அந்த போராடக்கூடிய மக்களை எப்படி விரட்டுகிறார்கள் அல்லது எப்படி அமைதிப்படுத்துகிறார்கள்? ஒன்று, முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துவார், அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவார். அமைதி பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக லத்தி சார்ஜ் பண்ணுவார். அதற்கும் உடன்படவில்லை என்று சொன்னால் சற்று விலகி சென்று கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவார்கள். கண்ணீர் புகை குண்டு, அது புகை மூட்டத்தை உண்டு பண்ணும், கண்ணெரிச்சலை ஏற்படுத்தும், இடத்த காலி பண்ணி போயிடுவார். அதற்கும் அந்த மக்கள் நகரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக தண்ணீர் பாய்ச்சி அடிப்பார்கள். மிக வேகமாக போர்ஸாக தண்ணீர் பாய்ச்சி அடிப்பார்கள். அதை எதிர்கொள்ள முடியாமல் போராட்டங்களை கலந்து செல்வார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலையும் தன்னுடைய நாட்டு பிரஜைகள் போராடுகிற பொழுது நெஞ்சிலே சுடப்பட்டு அவர்களை படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வு எங்கும் நடப்பதில்லை. இந்திய தேசத்தை தருகிறது. இந்தியாவிலேயும் என்ன சட்டம் இருக்கிறது தெரியுமா? காவல்துறைக்கு சொல்லப்பட்ட சட்டம், போராடக்கூடியவர்களை சுட வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்தால் அவருடைய முழங்காலுக்கு கீழே சுடுங்க, அவருடைய முழங்காலுக்கு கீழே சுடுங்க. அவருடைய உடல் உறுப்புக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்துங்கள். 2-3 பேர் ஷூட் பண்ணீங்கன்னா மொத்தமெல்லாம் ஓடி போயிடுவாங்க. பயமுறுத்தாட்டுவதற்காக, கூட்டத்தை கலைப்பதற்காக சுடுவதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடுவார்களேயானால் அவர்கள் சுடப்படுவது முழங்காலுக்கு கீழ் இல்லை, நெஞ்சு பகுதியிலே சுடப்படுகிறார், மார்பு பகுதியிலே சுடப்படுகிறார்கள், தலையிலே சுடப்படுகிறார்கள். சுடுவக்கூடிய காவல்துறை நோக்கம் என்ன? இவர்களை கொலை செய்ய வேண்டும். ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேரை போட்டு தள்ளணும், அப்பதான் மொத்தமாக பயம் வரும். நம்ம கேட்கிறோம், இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தில், சட்ட புத்தகத்தில் எங்கேயாவது இந்திய குடிமக்களுடைய உயிரை விட காவல்துறை உயிர் உயர்வானது, மகத்துவம் மிக்கது என்று எழுதப்பட்டிருக்கிறதா? காவல்துறையின் மீது கல்லறி விழுந்த கற்கள் வந்து விழுகிற பொழுது காவல்துறை தங்கள் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவரை சுட்டார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த பொதுமக்களுடைய உயிரெல்லாம் உயிரல்லவா? மதிப்பில்லாத உயிரா? காவல்துறையுடைய உயிர் மட்டும்தான் மிக உயர்வான உயிரா? ஒரு வாதத்திற்காக வேண்டி முஸ்லிம் இளைஞர்கள் கோபத்தின் காரணமாக காவல்துறையை நோக்கி கண்டறிந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அது குற்றமான செயல்தான், செய்யக்கூடாத செயல்தான், நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கல் வந்து விடுகிறது காரணமாக என்னங்க ஏற்படும்? காயம் ஏற்படும். உடம்புல என்ன ஏற்படும்? கல்லு பட்டா காயம் ஏற்படும், வலி ஏற்படும். கல்லறிவதன் மூலம் உசுர் போகுமா? ஆனால் குண்டடிப்பட்டால் என்ன போகும்? உசுர் போகும். சென்றதே
5 இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த 3 இளைஞர்கள் 2 பெரியவர்கள் இறந்து போனார்களே, அவருடைய உயிரை யாரால் திரும்ப கொடுக்க முடியும்? அன்பானவர்களே, பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இஸ்லாமிய சமுதாயத்தை கொன்றொழிக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம்? வேலையே பயிரை மேய்கிறது. சங்கமிக்கவர்களை காவல்துறை நினைத்திருந்தால் அங்கே கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த கூட்டத்தை கலைத்திருக்கலாம், அல்லது தண்ணீர் பாய்ச்சி அந்த கூட்டத்தை கலைத்திருக்கலாம், அல்லது பதற்றமான சூழ்நிலையாக இருக்கிறது, இந்த நேரத்தில் ஆய்வு செய்தால் 2 பக்கமும் உயிர் சேதம் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆய்வை தள்ளி வைத்திருக்கலாம். இப்ப நீங்க ஆய்வு செய்யாதீங்க, சூழ்நிலை சரியில்லை, பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது. சமூகத்தில் பதற்றை தணிப்பதுதான் மக்களுடைய உயிர்களை பாதுகாத்து அமைதி நிலைநாட்டுவதுதான் நம்முடைய முக்கியமான பணி. எனவே இன்னொரு நாள் ஆய்வு செய்து கொள்ளலாம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று ஆய்வு செய்யக்கூடிய குழுவை திரும்ப அனுப்பி வைத்திருக்கலாம். இல்லை, வேடிக்கையான விஷயம் தெரியுங்களா? வேதனையான விஷயம் தெரியுமா? ஒரு பக்கம் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓடப்படுகிறது. இன்னொரு புறத்தில் அதே நேரத்தில் ஆய்வு வந்த குழு தன்னுடைய ஆய்வை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட மனசாட்சி வேண்டாமா? அப்படி என்ன இந்த மஸ்ஜிதை அவமதிப்பதற்கு உங்களுக்கு அவ்வளவு உச்சகட்டமான வெறி? ஒரு சமுதாயம் கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலமாக இறைவனை வணங்குவதற்காக பயன்படுத்தி வந்த ஒரு மஸ்ஜிதை உடனே அபகரிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் எந்த அளவுக்கு வன்மம் இருந்தால் இத்தனை கலவரங்களுக்கு மத்தியில அந்த ஆய்வு குழு தன்னுடைய ஆய்வை முடித்து ஆய்வறிக்கை கொண்டு போயிருக்குன்னு சொன்னா என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அன்பானவர்களே, ரொம்ப வேதனையோடு நாம் சொல்ல வேண்டும், காவல்துறையும் நீதிமன்றமும் நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள், அமைதியை உண்டாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள், கலவரத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை நீதிமன்றம் அநியாயத்திற்கு துணை போனால், அல்ல காவல்துறை அநியாயத்திற்கு துணை போனால் பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் உயிர்களை பாதுகாக்க, தங்கள் உடைமைகளை பாதுகாக்க இந்திய அரசியல் சட்டம் அனுமதித்துள்ள ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்கத்தான் வேண்டும். வேறு என்ன செய்வது? நாம் ஆயுதங்களை கையெடுக்க முடியாது. ஆயுதங்களை கையெடுத்தால் நாம் தீவிரவாதிகளாக முத்திரை கொத்துவப்பட்டு விடுவோம். அது அரசாங்கத்தின் சட்டப்பிரகாரம் தவறாது. ஆனா என்ன செய்யலாம்? ஜனநாயக அடிப்படையில் போராடலாம். போராட்டம் என்பதே கூடாது, போராடவே கூடாது என்று சொல்வதற்கு இந்த தேசத்திலே, சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய இந்திய தேசத்திலே எவருக்கும் உரிமை இல்லை. பிறகு எப்படித்தான் மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது? இஸ்லாமிய மார்க்கம் இது சம்பந்தமா என்ன சொல்லுகிறது? நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நம்முடைய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஜாலூத் என்ற ஒரு அக்கிரமக்கார அரசனை கட்டுப்படுத்துவதற்கு, அவனை ஒடுக்குவதற்கு, அவனிடம் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பறிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படைக்கு படைத்தளபதியாக பொறுப்பேற்று ஜாலூத்திடத்தில் சென்று போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள், அக்கிரமத்தை அநியாயத்தை தடுத்து நிறுத்தினார்கள். அந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை பதிவு செய்துவிட்டு அதன் தொடரில் அல்லாஹ் சொல்கிறார், வலௌலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதின், அவர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தஆலா அநியாயக்கார மக்களை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் லஃபஸதத்தில் அர்து, இந்த பூமியிலே ஃபசாது பெருகிவிடும், குழப்பங்கள் அதிகமாகும். அவ்வப்பொழுது அக்கிரமக்காரர்கள் தலை தூக்குவார்கள், அநியாயங்கள் தலை தூக்கும். அப்பொழுது நீதிவான்கள், நேர்மையானவர்கள், சத்தியவாதிகள் அந்த அநியாயத்தை, அந்த அக்கிரமத்தை கட்டுப்படுத்த வேண்டும்.
இப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். நீங்கள் கட்டுப்படுத்தாமல் கண்டம் காணாமல் ஒதுங்கி கொண்டால் ஃபஸதத்தில் அர்து, இந்த பூமி நாசமா போகும். தீயவர்கள் தலை தூக்குவார்கள், அக்கிரமம் அநியாயம் தலை தூக்கும். சாமானிய மக்கள், பொதுமக்கள், அப்பாவி மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அநியாயத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள், அக்கிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, எண்ணி பாருங்கள். நாம கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி சிறுக சிறுக பொருளாதாரம் சேர்த்து ஒரு வீட்டை கட்டி குடும்பத்தோடு நம்ம வீட்டில் தங்கியிருக்கிறோம். 50 வருஷமா தங்கியிருக்கிறோம். எத்தனை வருஷமா? 50 வருஷமா தங்கியிருக்கிறோம். அத்தா, அம்மா, மகன், மகள், பேரம்பேத்தியோட வந்தாச்சாங்க. இப்போ ஒருத்தன் வந்து, இது எங்க பூர்வீக வீடு, இந்த இடம் எங்க பூர்வீக இடம், 100 வருஷத்துக்கு முன்னால எங்க தாத்தா தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரா இருந்தாரு, அந்த இடத்த குருன்னு கேட்டா, அப்படியா உங்க பூர்வீக இடமா, உங்க தாத்தா இங்க வச்சாரா, இந்த வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துருவோமா? எனக்கு சொந்தமான இடம், நான் காசு கொடுத்து வாங்கிய இடம், 50 வருஷமாக நான் பயிர்படுத்தி வந்த இடம், இந்த இடத்தை நான் விட்டு தர மாட்டேன், இந்த வீட்டை கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்று போராடுவோமா இல்லையா? அப்படித்தானே உத்தரப்பிரதேசத்திலே அந்த சம்பல் பகுதியிலே வாழ்ந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தங்களுடைய இறை இல்லமாக நினைத்து, தங்களுடைய வீடாக நினைத்து, உசுறு கொடுத்தால் நாங்கள் அதை பாதுகாப்போம் என்று போராட்ட களத்தில் நின்றவர்களை துப்பாக்கி முனையிலே சுட்டு தருகிறது இந்தியாவினுடைய காவல்துறை என்று சொன்னால், இதை எப்படி நாம் நியாயப்படுத்தணும்? இதை எப்படி நாம் ஜீரணித்துக் கொள்ள முடியும், அங்கீகரித்துக் கொள்ள முடியும்? அன்பானவர்களே, அருமை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அன்பை போதித்தார்கள், அகிம்சையை போதித்தார்கள், விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை போதித்தார்கள், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை போதித்தார்கள். அதே நேரத்தில் அநியாயம் நடந்தால், அக்கிரமம் நடந்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை போதித்தார்கள். நபி சொன்னாங்க, உன்சுருல் வாலிம வல் மதுலூம, அநியாயம் செய்யக்கூடியவனுக்கும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்வது நியாயமான விஷயம், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு எப்படி உதவி செய்வது? நபி சொன்னார்கள், அநியாயம் செய்யக்கூடியவனை அநியாயம் செய்வதை விட்டு அவனை தடுத்து நிறுத்துவதுதான் நீங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்றார்கள். யார் அநியாயம் பண்றானோ, அக்கிரமம் பண்றானோ, அதை கண்ணு காணாமல் கடந்து போகாதீர்கள். அந்த அநியாயம் செய்யக்கூடியவன் அநியாயம் செய்துவிட்டும் அவனை தடுத்து நிறுத்துங்கள், அதுதான் நீங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. ஏதேனும் ஒரு தடுக்கப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு முன்னால் நடக்கிறது, நீங்கள் பார்க்கிறீர்கள், வெறுக்கத்தக்க விஷயம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அதை பார்க்கக்கூடிய மூமின் தன்னுடைய கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்தட்டும். அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்று சொன்னால், தன் நாவின் மூலமாக, அவர் தன்னுடைய குரலின் மூலமாக அதை தடுத்து நிறுத்தட்டும். அதற்கும் ஒரு சக்தி பெறவில்லை என்று சொன்னால், தன் உள்ளத்தை கொண்டாவது அதை மாற்றுவதற்கு முயற்சிக்கட்டும். உள்ளத்தை கொண்டு மாற்றுவது என்னங்க? இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, அக்கிரம் நடக்குது என்று கவலைப்படுவது, அதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. வதாலிக அதாஃபுல் ஈமான், அதான் ஈமான் பலவீனமான நிலை என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைமிக்கவர்களே, நிகழ்வுகள் நடந்து முடிந்தபாடில்லை, இன்னும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சில செய்திகளை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜமீஅத்துல் உலமாஇ ஹிந்த் என்ற ஒரு பெரும் உலமாக்களுடைய அமைப்பு உச்ச நீதிமன்றத்திலே இப்போது வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த சம்பல் பகுதியினுடைய ஜாமியா மஸ்ஜித், இதை வழிபாட்டு தளம் பாதுகாப்பு சட்டம் 1991 பிரகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் நீதி நிலைநாட்டுங்கள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிட்டு நீதி நிலைநாட்டுங்கள், அமைதியை உண்டாக்குங்கள், பதற்றத்தை போக்குங்கள் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். நல்ல தீர்ப்பு வரும் என்று நாம் எதிர்பார்ப்போம். அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்வோம். ஒருவேளை உச்ச நீதிமன்ற நீதிபதியே அநீதத்திற்கு துணை போனால்,
அக்கிரமத்திற்கு துணை போனால் எதை போன்று? பாபர் மசீதை போன்று துணை போனால் நாம் என்ன சொல்லுவாங்க? வேலியே பயிரை மேய்கிறது, வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்லி ஓரம் உட்கார்ந்து அழுகலாமா? இல்லை. இந்த இந்திய தேசத்திலே இன்னொரு மஸ்ஜித் நம்முடைய கரம் விட்டு கை நழுவி செல்லக்கூடாது. எதுவெல்லாம் இந்திய தேசத்திலே மஸ்ஜிதாக, அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இறை இல்லமாக நம்முடைய முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ மஸ்ஜிதாக நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறதோ அதை பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. இதுல இந்த பயானுடைய குறிப்புலாம் இன்னைக்கு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தகவல், புதிய தகவல் இப்போ வருது. இன்றைய தகவல் நியூஸ் பேப்பர்ல வந்தது. புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா, புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா அது சிவன் கோயிலை எடுத்துதான் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய செய்தி, புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா சிவன் கோயிலை எடுத்துதான் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடம் சிவன் கோயிலுக்கு சொந்தமானது, அந்த இடத்தை நீங்கள் மீட்டு தர வேண்டும் என்று இந்து சேனா என்ற அமைப்பினுடைய தலைவர் விஷ்ணு குப்தா சமீபத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கீழ்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு பெரும் திட்டத்தோடு தான் இந்துத்துவ வகுப்புவாத குழுக்கள் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்திய தேசத்தில் பழமையான மஸ்ஜிதாக, பழமையான தர்காவாக, அடையாள சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் கைப்பற்றி கோயிலாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் இந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். நாம் என்ன செய்வது? முதலாவது, நமக்கு மத்தியில் ஒற்றுமை அவசியம். நமக்கு மத்தியில் சின்ன சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு தனித்தனியாக பிரிந்து கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எதிரிகள் நம்முடைய பிரதான சின்னங்கள் எல்லாம் மிக இலகுவாக பறித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். நமக்கு மத்தியில் ஒற்றுமை மிக அவசியம். இரண்டாவது, எங்கெல்லாம் விஷம பிரச்சாரத்தை முன்வைக்கப்படுகிறதோ, அவதூறு பிரச்சாரத்தை முன்வைக்கப்படுகிறதோ அதன் வரலாற்று ஆய்வுகளை நாம் ஆய்வு செய்து உண்மை நிலையை பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. மூன்றாவது, போராடக்கூடிய குழுவினர்கள், அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கிறோம். நம்மால் போராட முடியாவிட்டாலும் கூட யார் களத்தில் என்று போராடுகிறார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இவங்களுக்கெல்லாம் பொழப்பே இல்லையா, ஆகும்னா ஒரு போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. இது ஒரு பொழப்பா என்று விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு நீதிக்காக, நியாயத்திற்காக, சத்தியத்திற்காக நம்மில் ஒரு சாரார் போராடுகிறார் என்று சொன்னால் அந்த போராட்ட குழுவுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்தார், அல்லாஹ் நமக்கு உதவி செய்தால் உலகத்தில் எவராலும் நம்மை வெல்ல முடியாது. இறைவன் நமக்கு உதவி செய்வானாக. எல்லா நிலையிலையும் நாம் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.